நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி எப்படி இருக்குது? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. ஸோ எப்படி இருக்குது சார்? எல்லாருக்குமே நல்ல நேரம் வருது, எங்களுக்கு மட்டும் நல்ல நேரம் வராதா சார், நாங்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த மைண்டில் வரும். இந்த வார ராசி பலன் கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு அது மைண்டில் இருக்கும். அதுவும் இந்த போராட நட்சத்திரம் தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் இரட்டை மனசாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஒன்று, மூல நட்சத்திரம் தனுசு ராசி பெண்களாக இருக்கும்போது சில தடங்கல்கள் வரும், சரியாயிடும். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி ஓரளவுக்கு கொஞ்சம் ஹை பீக்கில், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக போகும். ஆனால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இப்போ 2 விஷயம் வருது. 2 சைடில் பிளாக் இருக்குது, 2 சைடில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று அர்த்தாஷ்டம சனி, இன்னொன்று அஷ்டம 8ல் குரு உச்சம். இப்படி இருக்குது சூழ்நிலைகள். ஸோ எந்த பக்கம் போனாலுமே தடங்கள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. சில விஷயங்களில் தடங்கல்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப, அதாவது நீங்கள் குறி வைக்கும்போது உயரமாகவே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு சிறப்பு. வேகமாக உயர்வாய் குறி வைக்கிறதே கொஞ்சம் நல்ல இதாக வைங்க. நான் எப்படி சொல்கிறேன், எய்ம் ஹையர் ரைஸ் ஃபாஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் உங்களுடைய ராசிக்கான தனுசு. நேர்மையானவர்கள், சுதந்திர விரும்பிகள், ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். சில நேரங்களில் நேராக பேசுவதால் மற்றவர்களுக்கு காயம் ஏற்படலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க, அது மற்றவங்களுக்கு அது காயப்படுத்தும். என்ன பொசுகுன்னு இப்படி பேசிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்வாங்க. நான் கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, டு பி ஹானஸ்ட், கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு பேச மாட்டாங்க. அந்த இதெல்லாம் இன்டென்ஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது, இவங்களுக்கு கொஞ்சம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. இந்த வாரத்தில் சில பாதிப்புகள் இருக்கும். என்ன ஏது சில முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு சில திணறுவார்கள், அந்த மாதிரி இருக்குது. 83% பாசிட்டிவாக இருக்குது, 17% கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, சில விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத சொல்ல. வேலையில் நல்ல வளர்ச்சி இருக்கும், புதிய வாய்ப்புகள், சில விஷயங்கள்லாம் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வேலையை விடாதீங்க.
பேப்பர் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானிச்சிருங்க. இப்போ ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க, ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். ஃபாரின் கனெக்ஷன்ஸ் எல்லாம், ட்ராவல், இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. திருமண பேச்சு சாதகமாக இருக்கும். சில பேருக்கு சில பேச்சுக்கள், திருமணம், மறுமணம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒன்று. அதே போல் கப்புள்ஸாக இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வாரத்துக்கான சில ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லீகல் மேட்டர்ஸ் மூவ் ஃபார்வர்ட் ஸ்லோலி. சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் விஷயத்தில் கடன் ரொம்ப வாங்காதீங்க. இந்த வாரத்தில் தொழில் சார்ந்த கடன் நிறையா வாங்கிக்காதீங்க. கொஞ்சம் நிதானிச்சு இது பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் மறைமுகமான சில போட்டிகள் இருக்குது. ஸோ நீயா நானான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் அது வெளிப்படையாகவே வருது. இப்போ அது வெளிப்படையாகவே அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்க, தெரியுது. ஸோ அதனால கொஞ்சம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அந்த தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இறப்பு செய்தி வரலாம். ஒரு இறப்பு செய்தி இந்த வாரத்தில், ஒரு இறப்பு செய்தி, அது சொந்தமாக இருக்கலாம், ரத்த சொந்தமாக இருக்கலாம், ஒரு இறப்பு செய்தி வரலாம். இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏதாவது அந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சுவாமி நீங்கள் சொன்னது அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் அது வேறு வழி இல்லை. அது கொஞ்சம் அந்த சில பேருக்கு வந்து போன வாரமே வந்திருக்கணும், சில பேருக்கு இந்த வாரம் வரும். இந்த வாரம் ஒரு சில விஷயம் கொஞ்சம் அவங்க ஒரு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரலாம், அல்லது ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வரலாம். ஆனால் வரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள், நான் மற்ற ராசிக்கு சொல்லலாம், ஆனால் இந்த ராசிக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த வருஷத்தில் படிங்க. ஏற்கனவே சில விஷயத்தில் மார்க்ஸ் ரொம்ப கம்மி. +2லலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 தாண்டலை, சில பேர் 70-75 தான் இருந்தது, 80 தாண்டணும், அதெல்லாம் தாண்டலை சில பேர். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிக்கிறது நல்லது. குரு வழிபாடு நிறைய பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு, தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானும் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா அவருடைய ராசி அதிபதி நீங்கள், அதனால சிறப்பாக வழிபாடு பண்ணுங்க. சுபம். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், யாரையும் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1-2-3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் ஒரு முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது. என்றைக்குமே அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன், உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.